Hi trading fam, welcome to Vartagam Pesa channel. Now unga Gajapriya. Thank you so much for 4.52k subscribers for the trust and support. இந்த வாரம் திங்கட்கிழமை தான் complete weekly analysis video நான் போட்டிருந்தேன். அதில் இந்த வாரம் Nifty and Bank Nifty ரெண்டுக்குமே என்ன trend expectation இருக்கு, what are all the hurdles, what are all the important levels to consider, இது எல்லாமே நம்ம தெளிவாகவே பார்த்துருந்தோம், எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ யாராவது பார்க்கல அப்படின்னா மறக்காம அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. And last week நம்ம போஸ்ட் பண்ணியிருந்த ரியல் ட்ரேட்ஸ் எபிசோட்ஸோட வீடியோஸ் ஒரு வீக்லி அனாலிசிஸ் வீடியோ அதெல்லாம் பார்க்கலன்னா அதையும் மிஸ் பண்ணாம பார்த்துட்டு இதை பாருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல இப்பதான் பாக்குறீங்க, இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ஏதோ கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நம்ம பிளேலிஸ்டுக்கு அண்டர்ல சிபிஆர் மாஸ்டர் கிளாஸ் தனியா ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதுல பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அந்த வீடியோ பாருங்க, டெஃபினெட்லி you will get the better clarity about the trend. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா புரியும். ஸோ இன்னைக்கான வீடியோல இந்த மண்டே டு வெட்னஸ்டே பேங்க் நிஃப்டில என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருந்தது, நம்ம லெவல்ஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருந்தது, நம்ம என்ன ஜோன்ஸ் கொடுத்துருந்தோம், இது எப்படி மூவ் ஆயிருக்கு, இது எல்லாமே தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். As usual, Bank Nifty oda 5 minutes chart என்னோட left hand side இருக்கு and 1 hour chart என்னோட right hand side இருக்கு. So first overall trend என்ன அப்படின்னு பார்த்தலாம். நான் weekly analysis வீடியோலயே trend ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தேன், இது வந்து sideways to bearish trend அப்படின்ட்டு. ஏன் bearish trendன்னு சொல்றோம், it is opened below weekly CPR. ஸோ அதனால இதை வந்து நம்ம பேரிஷ் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட், எல்லா வீடியோஸ்லயும் நான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்றது என்னன்னா, சிபிஆருக்கு கீழே கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா இப்போ வரைக்குமே இந்த சிபிஆருக்கு கீழே தான் சஸ்டெயின் ஆகுது. அப்போ த ட்ரெண்ட் இஸ் கிளியர்லி பேரிஷ், அதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். எப்போ வந்து ஒரு புல் சைடு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னா இந்த 3 லைன்ஸ், ஏன்னா 3 லைனையும் சேர்த்து தான் சிபிஆர்ன்னு சொல்றோம், இந்த 3 லைனையும் தாண்டி கேண்டில் மேல க்ளோஸ் வச்சாதான் ஓகே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது, புல் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத சொல்லுவோம். அன்டில் தென் ட்ரெண்ட் வந்து கிளியர்லி பேரிஷ் அன்டில் அண்ட் அன்லெஸ் இட் இஸ் பிலோ வீக்லி சிபிஆர் அப்படின்ற வரைக்கும். பட் அதுல இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன், சிபிஆர் அண்ட் S1 ப்ரீவியஸ் வீக் லோ இந்த ஜோன்குள்ள ட்ரேட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னாலுமே ட்ரெண்ட் பேரிஷா இருந்தாலும் தட் இஸ் கோயிங் டு பி த டெம்பரவரி பேரிஷ் ட்ரெண்ட், வீக் ட்ரெண்ட். அந்த இடத்துல மார்க்கெட் வந்து கீழே விழும், பட் அந்த ட்ரெண்ட் ஸ்லக்கிஷா இருக்கும், இல்லை சம்டைம்ஸ் சைட்வேஸா இருக்கும். அதனாலதான் எவ்ரி டைம் சொல்லும் போது whenever we are taking trades inside CPR to S1 previous day low இல்ல CPR to R1 previous day high, எதுக்குள்ள ட்ரேட் எடுத்தாலும் அந்த ட்ரெண்ட் வந்து டெம்பரவரி ட்ரெண்டா தான் இருக்கும். S1 பிரேக் பண்ணி கீழே வந்தாதான் அக்ரெசிவ் பேட் ட்ரெண்ட், அதே மாதிரி R1 ப்ரீவியஸ் வீக் ஹை ரெண்டுத்தையும் பிரேக் பண்ணி மேல போனாதான் அக்ரெசிவான புல் ட்ரெண்ட். லாஸ்ட் வீக் ஃபுல்லாவே அக்ரெசிவான பேட் ட்ரெண்ட் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். இந்த வாரம் பாத்தீங்கன்னா சிபிஆருக்கு கீழே தான் ஓப்பன் ஆயிருக்கு, பட் சிபிஆர் ப்ரீவியஸ் வீக் லோ இந்த ஜோன்குள்ளேயே மார்க்கெட் ஸ்டக் ஆயிருக்கு. இட் வாஸ் சைட்வேஸ் பேரிஷ் ட்ரெண்ட் தான், ஆனா சைட்வேஸ் டு பேரிஷ் மோட். சம்டைம்ஸ் அந்த பேரிஷ் ட்ரெண்டே ஸ்லக்கிஷா இருக்கும், சம்டைம்ஸ் சைட்வேஸா இருக்கும். அதுதான் வந்து இது வந்து இன்டிமேட் பண்ணுது. அண்ட் இந்த ஜோன்ஸ் எல்லாம் எதை பேஸ் பண்ணி வரைஞ்சோம் குயிக்கா ஐ வில் எக்ஸ்பிளைன். ஸோ டெய்லி சார்ட்ல பேஸ் பண்ணி தான் நம்ம ஜோன்ஸ் வரைஞ்சோம். ஸோ ஃபர்ஸ்ட் இது இம்பார்ட்டன்டான சப்போர்ட் லெவல், இது வந்து நான் போன வாரத்துல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன், பேங்க் நிஃப்டில இருக்கக்கூடிய லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல் இதுதான். அது வந்துட்டு போன மாசம் கடைசியிலேயே பிரேக் ஆயிடுச்சு அண்ட் இப்போ இது ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிட்டு இருக்குன்றத நான் மண்டே வீடியோலயே தெளிவா மென்ஷன் பண்ணியிருந்தேன். இப்போ வரைக்கும் யூ கேன் சி மந்த்லி சிபிஆர் எனக்கு இங்க லொக்கேட் ஆயிருக்கு. இந்த monthly CPR ஓட bottom level was acting as a very good resistance for the past 3 days. ஸோ மண்டேல இருந்து எனக்கு இந்த லெவல் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலா ஆக்ட் ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, அப்போ பாட்டம் சென்ட்ரல் பிவோட் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகுது, விச் மீன்ஸ் அதுதான் நம்மளுடைய ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல். ஸோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே இந்த சப்போர்ட் பிரேக் ஆயிருக்கு போன மாசமே அண்ட் இது ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இருக்கிற கடைசி 1 லைன் சப்போர்ட் இதுதான். இந்த டோஜி எப்படி ஃபார்ம் ஆயிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேல வந்து கேப் அப் ஆகி ரிவர்ஸ் ஆச்சோ, அதே மாதிரி இந்த டோஜிக்கு அப்புறம் ரிவர்ஸ் ஆனா ஓகே, இல்ல இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆச்சு, இதுவும் பிரேக் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் நல்ல கீழே விழுன்னு சொல்லியிருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் இஸ் நியர்லி 52,000 லெவல். ஏன்னா அது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான லெவல். மல்டிபிள் டைம்ஸ் இட் டுக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓவர் த லெவல். அதுக்கு நடுவுல வேற எந்த ஒரு சப்போர்ட் லெவல்ஸும் இல்லை.
நெக்ஸ்ட் லெவல் இஸ் அட் 52,000. ஸோ இதுதான் இந்த டூ ஆர் டை சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்றோம் ஃபார் போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஃப்ரம் மே மந்த் இந்த ஜோனை தாண்டி கீழே சஸ்டெயினே ஆகலை. ஆனா இப்போ முதல் முறையா கடந்த ஒரு 3 நாளா இந்த ஜோனுக்கு கீழே தான் நல்லா சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இட் சீம்ஸ் டு பி ஆக்டிங் அஸ் அ இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஏரியா. ஸோ எப்போ வந்து ரிவர்சல் எதிர்பார்க்கலாம்? இந்த ஜோனை தாண்டி இந்த மந்த்லி சிபிஆரை தாண்டி மேல வருது அப்படின்னா தான் ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். அப்படியே டெய்லி சார்ட்ல இந்த ஜோனை தாண்டி மேல வரச்சு கண்டிப்பா வீக்லி சிபிஆருக்கு மேல வரும். அப்பதான் ரிவர்சலே நம்ம எதிர்பார்க்க முடியும். Until then you can clearly say that trend is bearish irrespective of any global cues. நம்ம பார்ப்போம் அன்னன்னைக்கு ஒரு நியூஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் குளோபலி நடக்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இதனாலதான் இன்னைக்கு செகண்ட் ஹாஃப்ல மார்க்கெட் மேல போச்சு, இதனாலதான் இன்னைக்கு செகண்ட் ஹாஃப்ல மார்க்கெட் கீழே வந்துச்சு. இட் டசன்ட் லைக் தட். குளோபல் கியூஸ் அப்படின்றது எண்ட் ஆஃப் தி டே நம்ம காதுக்கு வரக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன். அதுக்கு முன்னாடியே டெக்னிக்கலி யூ கேன் செக். நம்ம மண்டே என்ன சொல்லியிருந்தோம், இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆச்சுன்னா இது இன்னும், ஏன்னா இது ப்ரீவியஸ் மந்த் லோ இல்லையா, ப்ரீவியஸ் மந்த் லோ வில் ஆக்ட் அஸ் அ வெரி குட் சப்போர்ட். we know that right. சிபிஆர்ல இம்பார்ட்டன்ட் ஜோன் அப்படின்றது சிபிஆர் ப்ரீவியஸ் மந்த் லோ S1 அண்ட் ப்ரீவியஸ் மந்த் ஹை R1. இதுதான் இம்பார்ட்டன்டான ஹர்டில். இப்போ கேண்டில்ஸ் எதுக்கு நடுவுல டான்ஸ் ஆடிட்டு இருக்கு? நம்மளோட சிபிஆர் அண்ட் ப்ரீவியஸ் மந்த் லோக்குள்ள டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. அப்ப இந்த லெவலும் இந்த நான் போட்டிருக்க அந்த ஒன் லைனும் வந்து கீழே பிரேக் ஆயிடுச்சுன்னா டெஃபினெட்லி இட் வில் ஃபால். அண்ட் நமக்கு தெரியும் நெக்ஸ்ட் என்ன சப்போர்ட் லெவல் அப்படின்றது. ஸோ இது வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நியூஸ் எந்த ஒரு குளோபல் திங்ஸும் பேஸ் பண்ணி இல்லை, பியூர்லி டெக்னிக்கல்ஸ். ஈவன் பிஃபோர் த குளோபல் கியூஸ் வீனும் நம்ம இந்த மாசம் வந்துட்டு போன மாசம் வந்துட்டு சிபிஆர் கீழே ஓப்பன் ஆகும் போதுல இருந்தே we were discussing the trend is bearish, but news came after that only. ஸோ அதனால டெக்னிக்கல்ஸ் நீங்க ஃபோக்கஸ் பண்ணாலே யூ கேன் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல போக போறது அப்படின்றத. ஸோ கிளியர்லி டெய்லி சார்ட் பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டா மந்த்லி சிபிஆர் டூ ப்ரீவியஸ் மந்த் லோல ஸ்டக் ஆயிருக்குது. ஆனா ஸ்டில் மந்த்லி சிபிஆருக்கு கீழே இருக்கிறதுனால ட்ரெண்ட் பேரிஷ். அண்ட் நான் இந்த ஜோன்ஸ் எப்படி போட்டேன்றதையும் நான் காமிச்சிட்டேன். ஸோ அதே தான் இங்கேயும் வந்து நான் சிங்க் பண்ணி வச்சிருக்கேன் 1 ஹவர்ல. ஸோ 1 ஹவர் சார்ட் பார்க்கறச்சே ஸ்டில் இட் இஸ் பிலோ வீக்லி சிபிஆர், பட் இட்ஸ் ஸ்டக் இன்சைட் த சிபிஆர் அண்ட் ப்ரீவியஸ் வீக் லோ லெவல்ஸ். இதுக்குள்ளேயே ஸ்டக் ஆயிருக்கிறதுனால தான் நமக்கு ஒரு ட்ரெண்டிங்கான மூவோ இது மேலே போகுமா கீழே வருமா அப்படின்ற கன்ஃபியூஷனும் இருக்கு. பட் ஓவரால் ட்ரெண்ட் வாஸ் கிளியர்லி பேரிஷ், அதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். இப்போ நமக்கு ட்ரெண்ட் மண்டே டு வெனஸ்டே என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது? ஸோ ஃபர்ஸ்ட் நான் மண்டே சார்ட் எடுத்துக்கிறேன் அண்ட் லெட் மீ ட்ரா அ லைன் ஓவர் ஹியர். மண்டே கேண்டில் வந்து இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நல்லா நீங்க பார்க்கலாம், மண்டே ஃபர்ஸ்ட் கேண்டில் எனக்கு 5 மினிட்ஸ்ல டெய்லி சிபிஆருக்கு மேல இருக்கு அண்ட் 1 ஹவர்ல வீக்லி சிபிஆருக்கு கீழே இருக்கு. இப்படி இருக்கும்போது நான் எப்படி டிசைட் பண்றது? திஸ் இஸ் வேர் வி ஸ்ட்ரகிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரெண்ட். சி 1 ஹவர் ட்ரெண்ட் தான் கிளியரான ஓவரால் ட்ரெண்ட், டெய்லி சார்ட்ல இருக்கிற ட்ரெண்ட் தான் கிளியரான ஓவரால் ட்ரெண்ட். இது ரெண்டுத்துலயுமே பிலோ மந்த்லி சிபிஆர் பிலோ வீக்லி சிபிஆர் இருக்கிறச்ச ட்ரெண்ட் வந்து கிளியர்லி பேரிஷ். அதுல வந்து டவுட்டே வேணாம். ஐயோ இது டெய்லி சிபிஆருக்கு மேல வருது அப்ப நான் லாங் போலாமா? போக கூடாது. ஏன்னா வீக்லி சிபிஆர் கீழே தானே இருக்கு. கம்ப்ளீட்டா இந்த 3 லைனையும் தாண்டி கேண்டில் மேல க்ளோஸ் வைக்கணும். 1 ஹவர்ல க்ளோஸ் வச்சாதான் the trend will change to the temporary bullish mode. that to temporary bullish mode. அது வரைக்கும் நமக்கு ட்ரெண்ட் கிளியர்லி பேரிஷ். அப்போ நிறைய பேரு எனக்கு மெசேஜ் வர பண்ணிருந்தாங்க, R1 எக்ஸாக்டா பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு அண்ட் எனக்கு சிபிஆர் அதாவது ப்ரீவியஸ் வீக் லோல இருந்து ரிவர்ஸ் ஆகி எனக்கு சிபிஆருக்குள்ள டிராவல் ஆகுது. ஸோ ட்ரெண்ட் ரிவர்சல் நினைச்சு இந்த இடத்துல ட்ரேட் எடுத்து ஏன் ஸ்டாப் லாஸ் இட்டாச்சு? சி மந்த்லி சிபிஆரோட ஜோன் தான் இது. மந்த்லி சிபிஆரோட டாப் சென்ட்ரல் பிவோட், லெட் மீ ஷோ யூ. லெஃப்ட் சைட்ல பாருங்க. ஸோ லெஃப்ட் சைட்ல மந்த்லி சிபிஆரோட பாட்டம் சென்ட்ரல் பிவோட், பாட்டம் சென்ட்ரல் பிவோட்னா இந்த எல்லோ ஜோன். ஸோ அதுதான் இந்த ஜோனா வந்து நம்ம மார்க் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ 5 மினிட்ஸ் சார்ட்ல நான் ஃபர்ஸ்ட் மண்டே வந்து மார்க்கெட் மேல போகும் அப்படின்ட்டு நான் ஒன்லி 5 மினிட்ஸ் சார்ட் மட்டும் பேஸ் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ இதை பார்த்துதான் நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்றாங்க. ஒன்லி சிபிஆரை வந்து 5 மினிட்ஸ்ல மாத்திரம் பார்த்து எடுக்கிறேச்சு. எக்ஸாக்டா R1 பிரேக் ஆயிடுச்சு, ஓகே அப்ப இந்த கேண்டில் என்ட்ரி எடுப்போம்,
ப்ரீவியஸ் டே ஹையை டார்கெட்டா போடுவோம்னு எடுத்திருப்பாங்க, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும், அவ்வளவுதான், நல்ல கீழே சிபிஆர் வரைக்கும் கீழே வந்துருச்சு. ஸோ அப்போ இந்த மாதிரி ட்ரேட்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணணும்னு ஏன் சொல்றோம்? பிகாஸ் ஓவரால் ட்ரெண்ட் பேரிஷ் அண்ட் மந்த்லி சிபிஆரோட பாட்டம் லெவல் இங்க இருக்கு, ஜோன் பக்கத்திலேயே இருக்கு, ப்ரீவியஸ் டே ஹை கிட்ட இருக்கு. அண்ட் மீன் வைல் இன்னும் வீக்லி சிபிஆருக்கு மேல வரவே இல்லை, ட்ரெண்ட் வந்து கிளியர்லி பேரிஷ். அப்படி இருக்கும்போது 5 மினிட்ஸ்ல டெய்லி சிபிஆருக்கு மேல வந்தாலும் அந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். அப்போ இந்த இடத்துல எனக்கு டெய்லி சிபிஆருக்கு மேல இருக்கும் போதும் என்ட்ரி எடுக்க மாட்டோம், R1 பிரேக் அவுட்லயும் என்ட்ரி எடுக்க மாட்டோம். இங்க டெய்லி சிபிஆர்ல சிட் பண்ணதே இங்க நான் என்ட்ரி எடுக்கலாமா, R1 நான் டார்கெட்டா வைக்கலாமா, ஆஸ் பெர் சிபிஆர் கான்செப்ட் இது லோ ப்ராபபிள் என்ட்ரி தானே, எல்லாமே கரெக்ட். ஆனா ஓவரால் ட்ரெண்ட் பேரிஷா இருக்கும்போது நம்ம டெய்லி சிபிஆருக்கு மேல எந்த ட்ரேட் எடுத்தாலுமே, அந்த லோ ப்ராபபிள் ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னாலுமே கான்ஃபிடென்ட்டா எடுக்க முடியாது. ஸோ இங்கேயும் ட்ரெண்ட் புல்லிஷா இருக்கு, இங்கேயும் ட்ரெண்ட் புல்லிஷா இருக்குன்னா நீங்க சிபிஆருக்கு மேல வரச்ச யூ கேன் கன்சிடர் டேக்கிங் த லோ ப்ராபபிள் ட்ரேட். ஆனா இங்க ட்ரெண்ட் பேரிஷ், 1 ஹவர்ல ட்ரெண்ட் பேரிஷ், இங்க ட்ரெண்ட் புல்லிஷ், அப்போ டோன்ட் டேக் எனி புல் ட்ரேட். அப்போ ஆஸ் பர் ஆர் சிபிஆர் கான்செப்ட் மண்டே நமக்கு நோ ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த இடத்துல நான் இன்னைக்கு வந்து இங்க எடுக்கலாம், இங்க வந்துட்டு R1 நீங்க டார்கெட்டா போடலாம் நான் சொல்லிட்டு போவேன், அது கரெக்டான என்ட்ரி தான் நீங்க 5 மினிட்ஸை மாத்திரம் பார்த்து ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா. ஆனா இது வந்து ஒரு நாள் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், ஒரு நாள் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்காது. தட் இஸ் வே ரீட்டைல் பீப்புள் வில் கெட் கன்ஃபியூஸ்ட் அபவுட் சிபிஆர். இது நான் எடுக்கணுமா வேணாமா, நான் ஒரு நாள் ப்ராஃபிட் பண்றேன், ஒரு நாள் லாஸ் பண்றேன், எண்ட் ஆஃப் தி மந்த் ஐ கேன் நாட் பி கன்சிஸ்டன்ட் அப்படின்றது. ஸோ அதனால இந்த ட்ரேட் வந்து நோ ட்ரேட். அப்போ மண்டே ஃபுல்லாவே எனக்கு 5 மினிட்ஸ்ல கேண்டில் சஸ்டெயின்ட் அபவ் டெய்லி சிபிஆர், ஸோ ஐ கேன் நாட் டேக் எனி ட்ரேட் இந்த இடத்துல, ஓகேவா? ஸோ அதனால எனக்கு கன்ஃபர்மேஷன் இல்லாதனால நான் அன்னைக்கு ட்ரேட் எடுக்கல. அண்ட் நெக்ஸ்ட் வந்து டியூஸ்டே வந்து நான் கேண்டில் மார்க் பண்றேன். ஸோ இங்க இருக்கு கேண்டில். ஸோ டியூஸ்டே பாக்குறோம் அப்படின்னாலுமே எக்ஸாக்டா வந்து சிபிஆருக்கு மேலதான் ஓப்பன் ஆகுது, அதாவது வீக்லி சிபிஆருக்குள்ள ஓப்பன் ஆகுது, 5 மினிட்ஸ்ல டெய்லி சிபிஆருக்கு மேலதான் ஓப்பன் ஆகுது. அடுத்த நாளுமே இந்த 3 லைனுக்கும் கீழே ஓப்பன் ஆகல, மேலதான் ஓப்பன் ஆகுது. இப்ப மேல ஓப்பன் ஆகுது, ப்ரீவியஸ் டே லோ பிரேக் ஆகுது, இங்க நான் என்ட்ரி எடுக்கலாமா, R1 நான் டார்கெட்டா போடலாமா? யூஸ்வலா சிபிஆர் பேஸ்ட் என்ட்ரிஸ் எடுக்கும் போது அந்த மாதிரி லோ ப்ராபபிள் என்ட்ரி எடுப்பாங்க, அது எடுக்கலாமா எடுக்க கூடாது, நோ ட்ரேட். இந்த இடத்துலயுமே சில பேர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க, R1 பிரேக் அவுட், R1 ப்ரீவியஸ் டே ஹை ரெண்டுமே பிரேக் ஆயிருச்சு, நான் என்ட்ரி எடுத்தேன், எனக்கு ஏன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு? பிகாஸ் ஓவரால் ட்ரெண்ட் இஸ் பேரிஷ். This is the reason I'm saying blindly don't trust 5 minutes chart. R1 previous day high, R1 பிரேக் ஆயிட்டு, ப்ரீவியஸ் டே ஹையும் ஆல்ரெடி broken. இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன், ஏன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு? பிகாஸ் மந்த்லி சிபிஆர் ஜோன் இஸ் ஹியர், மந்த்லி சிபிஆருக்கு மேல போக முடியல, சஸ்டெயின் ஆக முடியல, அதனாலதான் இங்க இருந்து எக்ஸாக்டா ரிவர்ஸ் ஆச்சு. அப்போ R1 ப்ரீவியஸ் டே ஹை பிரேக் பண்ண கேண்டில்ஸ்க்கு அடுத்து R2 R3 R4 வரைக்கும் போக வேண்டியதானே, ஏன் போகல? பிகாஸ் மந்த்லி சிபிஆர் இஸ் தேர், மந்த்லி சிபிஆர் ஜோன் இஸ் தேர், இந்த எல்லோ ஜோன் நான் அதான் போட்டிருந்தேன். ஸோ அப்ப அங்கிருந்து எக்ஸாக்டா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. அப்படி ரிவர்ஸ் ஆகும் போது நான் இந்த இடத்துல R1ல இருந்து ரிவர்ஸ் ஆகுது, இங்கெல்லாம் நான் ஷார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா, சின்ஸ் மந்த்லி சிபிஆர்ல இருந்து உங்களுக்கு ரிவர்சல் நடக்குது, எக்ஸாக்டா R1ல இருந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா யூ கேன் டூ த குயிக் ஸ்கேல்பிங் ஆன் தி டவுன் சைட், பிகாஸ் ஓவரால் ட்ரெண்ட் பேரிஷா இருக்கிறதுனால. இது எல்லாமே லோ ப்ராபபிள் கேட்டகரியில வரும். ஆனா எப்ப சிபிஆர் கீழே பிரேக் பண்ணுதோ அப்ப ஹை ப்ராபபிள் என்ட்ரி. சிபிஆர் வந்து கீழே பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு, அண்ட் இங்கேயும் பாத்தீங்கன்னா வீக்லி சிபிஆருக்கு கீழே வருது, ஓவரால் ட்ரெண்ட் கிளியர்லி பேரிஷ். இது வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா நீங்க எடுக்க வேண்டிய ட்ரேடு. இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம், அண்ட் தென் யூ கேன் கீப் S1 ஆர் ப்ரீவியஸ் டே லோ as your target. That is very good entry. So Tuesday we got good opportunity on the short side, because நமக்கு தெரியும் ஓவரால் ட்ரெண்ட் பேரிஷா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ புல் சைடு ஆப்பர்ச்சுனிட்டிஸை we have to avoid. பேக் சைடு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எடுக்கலாம். எப்போ நான் புல் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும்? ஒன்லி வென் கேண்டில் க்ளோஸ்ட் அப்போ வீக்லி சிபிஆர், அதுக்கப்புறம் தான் புல் சைடு ஃபோக்கஸ் நம்ம பண்ணணும். ஸோ டியூஸ்டே நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது. அண்ட் வெனஸ்டே என்ன ஆப்பர்ச்சுனிட்டி? ஸோ இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா கேண்டில் ஓப்பனிங் வந்து சிபிஆருக்கு கீழே தான் ஓப்பன் ஆச்சு, சிபிஆருக்கு கீழே ஓப்பன் ஆச்சு. அப்புறம் ஏன் ப்ரீவியஸ் டே லோவா உடைக்கவே இல்லை?
again that is the important support level. previous day லோவும் previous week லோவும் ஒரே இடத்துலயே இருக்கு இங்க இந்த ஏரியால. ஸோ ஐ கேன் மார்க். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் ப்ரீவியஸ் வீக் லோ அண்ட் ப்ரீவியஸ் டே லோ ரெண்டுமே ஒரே இடத்துலயே இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் டே லோ அண்ட் ப்ரீவியஸ் வீக் லோவை தானே ஒரு 3 நாளா பிரேக் பண்ண முடியாம மார்க்கெட் இஸ் ஸ்ட்ரகிளிங். ஸோ எக்ஸாக்டா ப்ரீவியஸ் டே லோல இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. அப்போ இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகும் போதோ இல்ல சிபிஆருக்கு மேல வரும்போதோ நான் என்ட்ரி எடுக்கலாமா? அகைன் நோ, டோன்ட் டேக் எனி லாங் பொசிஷன். ஏன்னா எனக்கு சிபிஆருக்கு மேல வருது, நான் வந்து இந்த லெவல் வரைக்கும் நான் டார்கெட்டா எய்ம் பண்ணி நான் வந்து ஒரு ஷார்ட்டா நான் வந்து ஒரு ஸ்கேல்பிங் பண்றேன். நோ, அது வந்து அகெயின்ஸ்ட் த ட்ரெண்ட். நம்ம டைரக்ஷனலா இப்ப வரைக்கும் ட்ரெண்ட் பேரிஷா தான் இருக்கு. இன்னும் புல் சைட்கான மூவே இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு சைனே நமக்கு இல்லை. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம். பட் யூஸ்வலா 1 hour பார்க்கலன்னா சிபிஆர் மேல வரும்போது நம்ம என்ட்ரி எடுப்போம். ஆனா 1 hour பார்க்கும்போது ட்ரெண்ட் கிளியரா தெரியுது. அப்போ இந்த இடத்துல இன்னும் ட்ரெண்ட் வந்து கிளியரா புல் சைடு போகல. அப்ப எங்க இருந்து வேணா ரிவர்ஸ் ஆகும். இவ்வளவு தூரம் மார்க்கெட் போச்சு, ஏன் இந்த ஜோனை தாண்டி போல? எக்ஸாக்டா அந்த ஜோன்ல ஸ்டக் ஆகுது. அகேன் சொல்றேன், இதுதான் வந்துட்டு மந்த்லி சிபிஆர் லெவல். தட் இஸ் த ரீசன் இட் வாஸ் டான்சிங் பிட்வீன் தீஸ் லெவல்ஸ். அப்போ போகுது, அங்க இருந்து மறுபடியும் ரிவர்ஸ் ஆகுது, கீழே வருது, ப்ரீவியஸ் வீக் லோல இருந்து மறுபடியும் ரிவர்ஸ் ஆகுது. அதனால வெட்னஸ்டேவும் நமக்கு எந்த ஒரு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கவே இல்லை. ஸோ இப்போ இதுல சில பேருக்கு டவுட் வரும், சிபிஆர் கீழே இந்த மாதிரி வரும்போது, சிபிஆர்ல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் போது ஓவரால் ட்ரெண்ட் பேரிஷா தானே இருக்கு, இதுவும் சிபிஆருக்கு கீழேனா பேரிஷா தானே இருக்கு. இந்த இடத்துல வந்து நான் டில் டே லோ வரைக்கும் இல்லைன்னா ப்ரீவியஸ் டே லோ வரைக்கும் ஷார்ட்டா நான் வந்து ஸ்கேல்பிங் பண்ணலாமா, ஷார்ட் சைடு என்ட்ரி எடுக்கலாமா? பிகாஸ் போத் த டைம் ஃப்ரேம் ட்ரெண்ட் இஸ் கிளியர்லி பேரிஷ். இது லோ ப்ராபபிள் ட்ரேடா இருந்தாலும் நான் கான்ஃபிடென்ட்டா எடுக்கலாம்ல அப்படின்னு கேட்டா, இது லோ ப்ராபபிள் ட்ரேடு தான். நீங்க கான்ஃபிடென்ட்டா இந்த இடத்துல நீங்க ட்ரேட் எடுக்கலாம். பட் என்ன ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, நமக்கு 5 minutesலயும் சரி 1 hourலயும் சரி இப்ப பாத்துக்கிட்டு இருக்க பேட் ட்ரெண்ட் வந்து அக்ரெசிவ் பேட் ட்ரெண்ட் கிடையாது. Already market was dancing inside these levels. Already market CPR to previous week low ku nadula irukku. Whatever the trend we are experiencing today is a temporary trend. It's a weak trend. Weak trend இருக்கும்போது இந்த மாதிரி லோ ப்ராபபிள் ட்ரேட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதுவே எனக்கு ப்ரீவியஸ் வீக் லோ S1க்கு கீழே இருக்கு 1 hourல வந்து ஒரு கிளியரான பேர் ட்ரெண்ட், அக்ரெசிவான பேர் ட்ரெண்ட், அப்போ எனக்கு சிபிஆர்ல வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது, சிபிஆருக்கு கீழே வருது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல நீங்க இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா நீங்க ட்ரேட் பண்ணலாம் இல்லையா? 1 more கன்ஃபர்மேஷன் ஏதாவது நீங்க பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸாக்டா மந்த்லி சிபிஆர் அந்த லெவல்ல இருந்து ரிவர்ஸ் ஆகுது, அப்ப வந்துட்டு எனக்கு சிபிஆருக்கு கீழே வந்து உடைக்குது, பிரேக் பண்ணுது அப்படின்ற ஒரு சினாரியோல இருந்து நீங்க வந்து ஷார்ட் பண்றீங்கன்னா பண்ணலாம். பட் இந்த இடத்துல பார்த்தோம்னா காலையில இருந்து ஒரு ரேஞ்சுக்குள்ள ஸ்டக் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள ஸ்டக் ஆயிட்டு இருக்கும் போது அந்த மாதிரி லோ ப்ராபபிள் என்ட்ரிஸை அவாய்ட் பண்ணலாம். இப்போ வெட்னஸ்டேவுமே நமக்கு வந்து ஒரு ஹை ப்ராபபிள் என்ட்ரி கிடைக்கும். ஸோ ஒன்லி டியூஸ்டே வி காட் 2 very good ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஹை ப்ராபபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸே வந்து நமக்கு கிடைச்சிருந்தது. ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டியில மண்டே டு வெட்னஸ்டே நமக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி. அகேன் வாட் வி கேன் எக்ஸ்பெக்ட் இன் த அப்கமிங் டேஸ் ஆஃப் த வீக். ஸோ அதே விஷயம்தான், மார்க்கெட் வந்து கிளியரா இந்த ஜோனுக்குள்ள ஸ்டக் ஆயிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு மந்த்லி சிபிஆரோட இந்த ஜோன்ஸ் வில் ஆக்ட் அஸ் அ வெரி குட் ரெசிஸ்டன்ஸ். இதை தாண்டி வருது, வீக்லி சிபிஆரை தாண்டி வருதுன்னா புல் ட்ரெண்ட் வில் சர்வைவ். இல்லை அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி மறுபடியும் நமக்கு இந்த லைன் வரைக்கும் மார்க்கெட் கீழே விழும். இந்த லைனும் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா டெஃபினெட்லி இட் வில் ரீடெஸ்ட் 52,000 levels. Okay, so this is what technical things says about CPR for the current week. So this is all about today's video. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா do let me know in the comment section. And இதே ரிலேட் பண்ணி நீங்க ட்ரேட்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னாலுமே you can talk about that on the comment section. Fine. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க and do share it with your trading community and friends circle. And we'll see you on the next video. Until then, bye, take care, happy trading.